ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். மம்தா பானர்ஜி கடும் போராட்டத்திற்கு பிறகு அவங்க ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று இறுதி வரை உறுதியாக போராடி கொண்டிருந்தார். இப்ப சுவேந்தி அதிகாரி முதலமைச்சராக இருக்காரு. இங்க இருந்து போனவர் தான் இவங்க திரிணாமுல் காங்கிரஸ். ஆமா, காங்கிரசினுடைய வடிவமைப்பில் உறுதி தொடக்கத்துல இருந்து இருந்தவர். ஸ்ட்ரக்சரே இவர் தான் உருவாக்குனார்லாம் சொல்லுவாங்க. இப்ப அவரை எடுத்து மம்தாவை காலி பண்ணி இருக்கிறாங்க. முதல்ல இந்த தோல்வியை எப்படி பாக்குறீங்க? மம்தாவினுடைய தோல்வி, அவருடைய ஆட்சியில் வழக்கம் போல் பாஜக சொல்ற சட்டம் ஒழுங்கு சரியில்லை, வன்முறை வெறியாட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற இதே தமிழ்நாட்டில் சொன்ன அதே கான்செப்ட் தான் அங்க இங்க கல்கத்தாலையும் பாஜக பண்ணாங்க. அந்த தேரி வெற்றி பெற்றுச்சா? இல்ல, அடிப்படையில் என்ன அப்படின்னா, எஸ்ஐஆர் தொடங்கப்பட்ட நாள் முதலே மம்தா பானர்ஜி எதிர்த்துட்டு வராங்க. காரணம் என்ன அப்படின்னம்னா, வாக்காளர்கள் அப்படியே உயிரோட கண்ணுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய வாக்காளர்களை இல்லைன்றான். உனக்கு பூர்வீகம் இல்லை, உனக்கு அடையாளம் இல்லை, நீ 2002 2003 அப்பெல்லாம் நீ வந்துட்டு இல்லை, எங்க இருந்த, உன் அப்பா அம்மா யாரு, உன் பிறந்த நாள் என்னது, அதுக்கான சான்றிதழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா கண்டிஷனை போட்டு கேட்கறான். எப்படி கொடுக்க முடியும்? ஒரு சாதாரண மக்கள், சாதாரண வாழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்க இதெல்லாம் இருக்கும்? ஸோ இப்படி 60 லட்சம் பேரை வந்துட்டு வாக்காளர் பட்டியல் வந்துட்டு நீக்கிவிட்டு தான் அங்கே எஸ்ஐஆர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை பண்ணி அவன் வந்துட்டு டிராஃப்ட் வெளியிட்டதை எதிர்த்து தான் எங்கள் மம்தா போனாங்க. அதற்கப்புறம் அவங்க சேர்க்கப்பட்டது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியானவங்களை தான் சேர்த்துருக்காங்க. ஸோ ஒரு 30-35 லட்சம் பேர் வாக்காளர்களாகவே ஆகலை. வாக்காளர்களாக இருந்தும் அடுத்த தேர்தல் வரைக்கும் வாக்களிச்சிருந்தவர்கள் இன்றைக்கு வாக்காளர் பட்டியலுக்கு வெளியே இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி அந்த தேர்தலை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அதான் மம்தானுடைய குற்றச்சாட்டு. அது இல்லாத அடுத்தபடியாக இவிஎம், அவங்க அதுதான் ரொம்ப கடினமாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னம்னா, அந்த ஆட்சி அதிகாரம், சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த சுவேந்த அதிகாரி போன்றவர்களெல்லாம், இவங்கெல்லாம் ஒரு நேரத்தில் டிஎம்சியில் இருந்தவங்க தானே, திரிணாமுல் காங்கிரஸில் இருந்தவங்க தானே, அவங்கள எடுத்து வச்சுக்கிட்டு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இதை வந்துட்டு வெற்றி தோல்வி அப்படின்ற ஒரு அடக்கத்துக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது. வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிச்சு அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசு ஜனநாயக பூர்வமான ஒரு அரசுன்னு சொல்ல முடியும். வாக்காளர்களை கால்வாசி பேர் அப்படியே வெளியில நிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அது எப்படி ஒத்துக்க முடியும்? அதான். ஆனா நீங்க அந்த போராட்டம், சட்ட ரீதியான போராட்டம், ஞானேஷ்குமார் எதிர்த்து மம்தா போராடினது கடைசியில நிக்கலையே. இவங்க கான்செப்ட் ஜெயிச்சிருச்சு. சட்ட போராட்டம் வந்துட்டு பீகார்லயும் நிக்கல, சட்ட போராட்டம் எங்கேயுமே நிக்கல. அதனால இது வெற்றி ஆயிடுமா? ஸோ பாஜக பொறுத்த வரைக்கும் நான் நம்பர்ஸ் அவ்வளவுதான். அந்த நம்பர்ஸ் வந்துட்டு எங்க வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். அவங்க முதல்ல வந்துட்டு இவிஎம்ல மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாக்கு விடுற பர்சன்டேஜ் மேனிப்புலேட் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு எஸ்ஐஆர் நடத்தி வாக்காளர்களை நீக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. 20 லட்சம் பேர் சத்தவங்கன்னாங்க. மீதி இருக்கக்கூடிய 70 லட்சம் பேர்ல மறுபடியும் நம்ம எல்லாம் முயற்சிச்சு ஒரு 35 லட்சம் பேர் தான் சேர்த்தோம். இன்னும் 35 லட்சம் பேர் சேர்க்கப்படவே இல்லை. அவங்களாம் யாரு, எங்க போனாங்க, ஒன்றும் தெரியாது. ஆனா இழப்பு ஏற்பட்டு போச்சு. இப்போ ஸ்டாலினுடைய ஒரு அவருக்கு என்னென்ன பழத்தூர் தொகுதி எடுத்துக்கங்க, 1,09,000 ஓட்டு நீக்கிறாங்க. யார் அவங்கெல்லாம்? எவ்வளவு பேர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இடம் மாறுறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அந்த இழப்பு யாருக்கிட்ட போயிட்டு சேரும்? எதிர்கட்சிகள் தானான்றீங்க நீங்க. முஸ்லீம்ஸ், பெண்கள், இவங்க 2 பேரும் தான் அவங்க கூறி வைக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் ஒருபோது பாரதிய ஜனதாக்கு ஓட்டு போறதில்லை. அடுத்தபடியாக முஸ்லீம்ஸ் அவங்கள தான் நிற்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு அஸ்ஸாம்ல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. பல கிராமங்களை வந்துட்டு இதெல்லாம் ஒரு ரெவென்யூ வில்லேஜ்னு இல்லையா, அந்த ரெவென்யூ வில்லேஜே கிடையாது. இது வந்துட்டு அரசு நிலம், அதில் நீங்கள் ஆக்கிரமிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமிப்பாளர் நீக்கிறோன்னு சொல்லிட்டு வாக்காளர்கள் அப்படின்ற அது ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வாக்காளர் இல்லை அப்படின்றாங்க. இப்படி சொல்லி பலரும் வந்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து பத்திரிகையில் ஒரு ஃபுல் பேஜ் எழுதியிருந்தான். யார் கேட்கறது? எல்லாத்துக்கும் எப்படி கோர்ட் வந்துட்டு தீர்மானிக்கும்? கோர்ட்டுக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுமா? அது மம்தா நேரடியாக போய் வாதாடினாங்க. ஸோ அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டவர்களை சேர்க்கறதுக்கான அந்த நடவடிக்கையின் போது பல ஜட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு நியமிச்சாங்க. போதுமானதா இல்லையே. அப்ப இந்த வெற்றிங்கிறது ஜனநாயகத்தினுடைய தோல்விதான், மம்தாவினுடைய தோல்வி. ஆமா ஆமா ஆமா, மேற்கு வங்கத்தினுடைய தோல்வி.
மேற்கு வங்கத்தின் தோல்வி, மம்தாவின் தோல்வி. மேற்கு வங்கம் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி யாருடையது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் இங்க முக்கியம். போன முறையே இப்படி ஒரு முயற்சி பண்ணாங்க EVM வச்சு அடிக்கிறதுக்கு. ஆனா அது வேற ஒரு விதத்துல முறியடிக்கப்பட்டது. இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க, இந்த SAR அவங்களுக்கு கை கொடுத்துருச்சு, தூக்கிட்டாங்க. அதெல்லாம் என்ன சொல்றாரு மோடி, இவங்கள வெளிநாட்டவர்கள் அப்படின்றாரு. யாரு? முஸ்லீம்கள் ஆண்டாண்டு காலமா இங்க வாழறவங்கள வெளிநாட்டுக்காரர்கள்ன்றாரு. ஆனா SAR நடவடிக்கைக்கு அப்புறம் டிராஃப்ட் வெளியிட்டாங்க. பீகார்லயும் சரி இங்கேயும் சரி ஒரு வெளிநாட்டவர் கூட அவங்க அடையாளப்படுத்தல. அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது யோசிச்சு பாருங்க. சோ இஸ்லாமியர்களை நீக்கிவிட்டு கிடைத்த வெற்றி அது. இங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா சீர்காழி போன்ற இடங்கள், ஈரோட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு விளக்கம் கொடுத்து நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்லாம் அனுப்புனாங்க தேர்தல் ஆணையம். அதெல்லாம் கடைசி வரைக்கும் என்ன ஆச்சுன்றது யாருக்குமே தெரியாது. சோ அது முக்கியமான ரோல்னு முக்கியமா நம்புறீங்க. EVM ஒரு பெரிய ரோல். ஆமா, EVMக்கு அப்புறம் வந்துட்டு வாக்காளர் பட்டியல். இப்ப தமிழ்நாட்டில் கூட தேர்தல் 23ஆம் தேதி முடிஞ்சிச்சு. வாக்கு என்ற அன்னைக்கும் முன்னாள் தான், அதாவது 21ஆம் தேதி தான் இவங்க என்ன சொன்னாங்க, அதாவது 4ஆம் தேதி இல்லையா, 2ஆம் தேதி வந்துட்டு ஒரு வாக்காளர் பட்டியலுடைய வாக்களித்தவர்களுடைய விவரத்தையும் சொல்றாங்க. அதுக்கு சொல்லவே இல்லை. ஏன் அதை சொல்லாத இருந்தாங்க? பதில் இல்லை இதுக்கெல்லாம். அவங்களுடைய வசதிக்கு அவங்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு எதை வேணாலும் சொல்லிட்டு போறாங்க அவங்க. ஒவ்வொரு தொகுதி வயசு எவ்வளவு பேர் எவ்வளவு ஓட்டு போலாச்சு அப்படின்ற விவரமே அவங்ககிட்ட கிடையாது. 2ஆம் தேதி தான் அது அடிக்கப்படுகிறது. இனி மேற்கு வங்கம் எப்படி இருக்கும்? அதாவது நான் பிஜேபி ரீஜிம்னா தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், இது 3 தான் ரொம்ப விட்டல் ரோல் பிளே பண்றது. கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்தா கூட அந்த ரெண்டு தேசிய கட்சியும் இல்லாம வீரியமா மாநில கட்சிகள் இருக்கிறாங்க. இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வரதே காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிதான் இந்தியா முழுக்க பெரும்பாலும். இந்த நிலையில் CPM கேரளாவில் இருந்துச்சு. அது ஐடியாலஜிக்கலாவே இந்துத்துவாவை எதிர்க்கிறது. தமிழ்நாட்டுல திராவிட கருத்தியல் ஐடியாலஜிக்காவே ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு. ஸோ பிஜேபிக்கு ஐடியாலஜிக்கல் ஃபைட். மம்தா வந்து ஐடியாலஜிக்கலா இந்துத்துவத்துக்கு ஃபைட்டோ இல்லையோ, பட் பிஜேபிங்கிற பவருக்கு அது எதிராக இருந்தாங்க தொடர்ச்சியா. இல்ல, அந்த மக்கள் சார்ந்த ஒரு அரசு அவங்க நடத்துறாங்க. நீங்க அதான் பார்க்கணும். இப்ப இங்க தமிழ்நாட்டுல எப்படி நம்ம மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் அரசு நிறைவேற்றிச்சோ அதே மாதிரி மம்தா அங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த மக்களோட மக்களா நின்று இருக்காங்க. நம்ம உரிமை போராட்டம், அவங்க கேஸ் போடுறது, அவங்க பிஜேபி எதிர்க்கிறது, அதை மட்டும் தான் பேப்பர்ல படிக்கிறோம். அங்க நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அது அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பெரிய திட்டங்கள் எப்படிலாம் வகுக்கிறாங்க. எப்படி சும்மாவே அவங்க வந்துட்டு 3 முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க முடியாது. ஸோ இப்போ அப்படி ஒரு சூழல்ல இப்போ இந்தியாவினுடைய நிலை எப்படி பார்க்குறீங்க? தீவிரமாக எதிர்த்தது இந்த 3 மாநிலம் தான். 3 மாநிலத்துல இன்னைக்கு ஆன்டி பிஜேபி கவர்மெண்ட் இல்லை. அதோட எப்படி சொல்லலாம், நிறைய மாநிலங்கள் வந்துட்டு பிஜேபியோட பிடிக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் வந்துட்டு நான் பிஜேபி கவர்மெண்ட் தான் அமைஞ்சதுன்னா, ஒரு வேளை தாவேக்கு அமைச்சதுன்னா நான் ஆனால் அவங்க ஒன்றும் பிஜேபி எதிர்ப்பாளர் ஒன்றும் கிடையாது. ஒப்புக்கு பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் அவங்க எதுவுமே பேசலை, இப்போ கூட பேசவே இல்லை. ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் அந்த கணக்கில் தான் சேர்த்துக்கணும். பிஜேபிக்கு ஃபேவர் கவர்மெண்ட்டில் தான் நீங்கள் சேர்த்துக்கிறணும். அப்படியேப்பட்ட ஒரு சூழல் நிலவும் போது இது ஜனநாயகத்துக்கு மட்டும் ஆபத்து இல்லை, இந்தியாவினுடைய இந்த ஃபங்க்ஷனிங், இந்தியாவுடைய இருப்பு, அதனுடைய இயக்கத்துக்கே வந்துட்டு அது ஒரு பெரிய ஆபத்து. எப்படி சொல்கிறேன்னா, மக்களுக்கான கொள்கைகள், மக்களுக்கான நலத்திட்டங்கள், மக்களுக்கான வேலைவாய்ப்பு, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பாஜகவினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஹால்மார்க் என்ன? ஒன்றுமே கிடையாது. எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. கார்பரேட்டுக்கு அவங்க செய்வாங்க. கார்பரேட் முதலாளிகளுக்கான எல்லா விதமான முதலீடு செலவு பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்ததுன்னா நம்மளுக்கு உண்டு, இல்லாட்டி இல்லை. இப்போ ரயில்வேல நீங்கள் எடுத்துங்க, எவ்வளோ பேரை தூக்கிட்டாங்க, பல்லாயிரக்கணக்கான பேரை தூக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் யார் ரீப்ளேஸ் பண்ணுறது? ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது பிரைவேட்டு கொடுக்க முடியுமோ அந்த பிரைவேட் எவ்வளோ பேர் வேணுமோ, அதாவது பிரைவேட்டு கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க ஸ்ட்ரென்த்தை குறைச்சி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வசதியா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் கிடைக்கணுன்ற ஒரே நோக்கம் தான் அது, அப்படி கொடுக்குறாங்க. அப்போ எப்படி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? அதே நேரத்தில் அந்த போக்குவரத்து எப்படி இதுக்கப்புறம் மக்களுக்கு உகந்ததா ஒன்றா இருக்கும் ரயில்வே போக்குவரத்து. இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். இது அனைத்தும் நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவை தேர்ந்தெடுக்கிறதுனுடைய விளைவு தான். இப்போ தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கங்க, இங்க வந்துட்டு ஒரு திராவிட ஆட்சி தான் இருந்துச்சு. இப்போ திருச்சி பொன்மலையில வேலை கிடைச்சுதா? இல்லை நெய்வேலி லிமிடெட் கார்பரேஷன்ல வந்துட்டு கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் எடுத்தாங்களா, வேலை கிடைச்சுதா? இங்க வந்துட்டு இந்த பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல வேலை கிடைச்சுதா? இல்லை ஏவிஎஸ் ஃபேக்டரி, இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி போன்ற இந்திய ஒன்றிய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள், பாதுகாப்பு நிறுவனங்கள்ல வேலை கிடைச்சுதா? இல்லை, எங்கேயுமே எதுவுமே கிடையாது.
அப்படி இப்படிப்பட்ட நிலையில தான் வந்துட்டு என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நம்மளுக்கு கிடைச்ச வேலை வாய்ப்பை நமது இளைஞர்கள் பயன்படுத்தி கொண்டு இங்க முன்னேறினாங்க. இப்போ இந்த ஆட்சியும் இல்லை, இப்போ இல்லை, இப்போ வந்திருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதுவுமே தெரியாது. அப்ப என்ன ஆகும் தமிழ்நாட்டு? இல்ல அதைத்தான் கேட்கிறேன். இப்போ வீரியமாக டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் இங்க தோத்துருக்காரு, அங்க மம்தா பானர்ஜி தோத்துருக்காங்க, இடதுசாரி தோத்துருக்காங்க. அப்ப பாஜக கையில் இந்தியாங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு, அப்படித்தானே? பாஜக கையில இந்தியா, நாட்டு இந்திய மக்கள், இந்திய மக்கள் இல்ல, இந்திய மக்கள் இல்ல. உள்ளபடியே பாத்தீங்கன்னா, அதனால தான் நான் சொல்ல வரேன், முதல் வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா இவிஎம் ஒழிக்கணும், இந்த தேர்தல் ப்ராசஸை மாற்றணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த வாக்குப்பதிவு அப்படின்றத வந்துட்டு முழுமையா சீரா நேர்மையா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா அடுத்த கணம் பிஜேபி இருக்காது. காரணம் என்னன்னா, இவங்க எப்பவும் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து விட்டார்கள். ஆனா எல்லாத்தையும் இதை வச்சுட்டு வந்துட்டு மேனிபுலேட் பண்ணி ஜெயிச்சுட்டு வராங்க, அவ்வளவுதான். அப்போ இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னோம்னா முதல்ல இவிஎம் ஒழிக்கணும், தேர்தல் ஆணையத்தை சீர்திருத்தணும். இது ரெண்டுத்தையும் சீர்திருத்தினதுக்கு பிறகுதான் உண்மையான கூட்டாட்சி அமையும், உண்மையான தேர்தல் நடக்கும். இல்லாட்டி அது வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. சரியா இருக்குது. இப்ப மம்தா சொன்னாங்க, பாஜக ஆட்சியெல்லாம் இங்க வந்துருச்சுன்னா கல்கத்தா சென்டிமெண்ட் போயிடும், அது மேற்கு வங்கம்ங்கிற அந்த சென்டிமெண்ட் இதை மாநிலங்களை விட மாட்டாங்க. அதாவது ஒரு மொழிவழி உணர்வோட இருக்கு தமிழ்நாடு மாதிரி. பெங்கால் வந்துட்டு ஒரு மொழிவழி உணர்வோட இருக்கு. வங்காளி தமிழனுடைய பங்காளி அப்படின்னு சொன்னாரு அண்ணா ஒரு காலகட்டத்தில். ஏன்னா உணர்வோட அவன் இருப்பான் அப்படின்றதுக்காக. இன்னைக்கு அந்த உணர்வு மாற்றப்பட்டு இந்துத்துவ உணர்வை அவங்க திரிக்கிறாங்க, முஸ்லீம் வேற இந்து வேற அப்படின்ட்டு. இதுதான் அவங்களுக்கு பாதகமானது. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த சமூக அமைப்பு அப்படின்றது வேறொரு அழுத்தத்துக்கு ஆளாகும். ஒன்னா இருந்தவங்க சண்டை போட்டுக்குவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இடம். ஒரு ஆன்டி முஸ்லீம் உணர்வு வளர்க்கப்படும். அதான பிஜேபியினுடைய இதுவே 20% எதிராக 80% அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமே. அவ்வளவு எளிதா ஊபியா மாறிடுமா மேற்கு வங்கம்? தாராளமா அவங்களால மாற்ற முடியும். ஒரு தகராறு ஒன்று வச்சுட்டாங்க அப்படின்னோம்னா போதும், 2 குரூப்பா அவங்க வந்துட்டு மாறி அடிச்சுக்க போறாங்க. முதல்ல ஒரு முஸ்லீம் ஏரியால ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு அப்புறம் இந்திய ஏரியால வந்துட்டு ஒரு 2 பசங்களை போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா சரியா போச்சு, அவன் தான் அடிச்சான்னு சொல்லிட்டு அடிச்சுக்க போறாங்க. ஸோ இப்போ சுகந்தி அதிகாரியை வச்சு இதுதான் அவங்க பண்ணுவாங்க. சுகந்தி அதிகாரி யாரு என்ன தெரியும்? அவர் கட்டமைச்சார் அது இதெல்லாம் சொன்னீங்க, என்ன கட்டமைச்சார்? அவரு லீடர்ஷிப் திங்கிங் யாருக்கிட்ட இருந்துச்சு? மம்தா கிட்ட தான் இருந்துச்சு. அதான் ரொம்ப முக்கியம். மம்தா ஒழிஞ்சிட்டோட அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அப்போ இந்த வாக்கின் மூலமா ஒரு முடிவெடி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதனுடைய பலன் எங்கே வருதுன்னா தேர்தலில் தான் வருது. நமக்கான அரசுன்றது, இந்த நமக்கான அரசு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ இந்த இவிஎம், எஸ்ஐஆர் இந்த மாதிரி நடவடிக்கைகளின் மூலமா அப்படியே அடியோடு வேரோடு மண்ணாக பிடுங்கி எறியப்படுது. இப்போ வந்தவங்க யாருன்னு தெரியாது. இப்போ இங்க எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறவங்கன்னா யாரு? யாருக்காவது தெரியுமா? இவன் வேற பக்கத்து ஸ்டேட்டானு கூட தெரியாதுல்ல நமக்கு, எதுவுமே தெரியாது. இப்போ எத்தனை பேர் ஹிந்தி பேசுறான், எத்தனை பேர் தெலுங்குல பேசுறான் பாத்துருக்கேன். ஆமா பாக்குறீங்க. இதுவரையும் ஏனைக்கு இதுவரையும் தமிழ்நாட்டுல இருந்து எல்லா தலைவர்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா, ஏனைங்கிறது ஒண்ணு புதுசு கிடையாது. ஆமா, ஆனா இன்னைக்கு ஏனையில ஹிந்தியில பேசுறான், சிவகாசியில இருந்துகிட்டு விருதுநர்ல இருந்துகிட்டு. ஆமா, முடிஞ்சு போச்சுங்களா? சோ இப்போ இந்த விஜய் போன்ற ஆட்களுக்கெல்லாம் யாரு என்னெல்லாம் எதுவுமே தெரியாது, அவங்களுக்கும் அரசியல் தெரியாது. சோ இவங்க தமிழ்நாட்டை என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுடைய உரிமை என்ன பண்ணும்? சோ இது எப்படி வகுத்திருக்கான் பாத்தீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒண்ணு ஏற்படுறதுக்கு காரணம் வந்துட்டு இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை இந்த மாதிரி இதுதான் சரியா நடந்துச்சு அப்படின்ற தேர்தல். இப்போ பெரிய விஜய் அலை அப்படின்றான், அப்புறம் 8 மாவட்டங்கள்ல அவனுக்கு ஒரு தொகுதி கூட கிடையாதுன்றான். ஆமா, இதெல்லாம் எப்படி? பாண்டிச்சேரியில கிடையாது. பாண்டிச்சேரி அங்கேயும் தமிழன் தானே இருக்கான். ஆமா ஆமா, அங்கேயும் கடலூர்காரன் தானே அவனும். ஆமா ஆமா, அங்கேயும் இல்லை. அப்போ பாத்தீங்க அப்படின்னோம்னா இது அவ்வளவு வந்துட்டு ஒரு ஃபோர்ஜரி, ஒரு மோசடி, அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி ஒரு மோசடி வைக்கும் போது என்ன ஆகும்? அதான் இந்த பெங்காலின்ற உணர்வு போயிடும்னு மம்தா பானர்ஜி சொன்னது காரணம் அதுதான். விஜய் இங்க இருக்கிறதும் அங்க சுவேந்தி அதிகாரி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். ஒரு சுவேந்தி அதிகாரி மாதிரி தான். சுவேந்தி அதிகாரியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்களால என்ன பண்ண முடியும்? அந்த ஆட்சியை எதிர்த்து ஒரு விஷனம் இல்லாத வந்தவங்க தானே. நான் எல்லாத்தையும் அள்ளி தரேன், 6 சிலிண்டர் 2500 ரூபாய். அதாவது ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டு 25 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் சொல்றாரு விஜய். அதுக்கு வந்துட்டு பிரீமியமா மட்டும் 60,000 கட்டணும். ஒரு குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா பிரீமியம் தொகை வந்துட்டு 60,000 கட்ட முடியுமா? எத்தனை பேர் கட்டுவீங்க? யோசிச்சு பாருங்க. 6 சிலிண்டர் 2500 ரூபாய், எங்க வேணாலும் ஃப்ரீயா போகலாம். அப்ப எங்க இருந்து வருவாய் வரும், எங்க இருக்கு செலவு பண்றதுக்கு? எதுவுமே தெரியாது. ஸோ இப்படிதான். இப்ப மேற்கு வங்கத்துல சிபிஎம் முடிஞ்சுச்சா? சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ். சிபிஐ வந்துட்டு எப்பவும் முடிச்சிட்டாங்க. இவிஎம் வச்சு அவங்க பண்ணதே வந்துட்டு என்னன்னா மார்க்சியவாதிகளை
முடிச்சதுதான். முடிச்சுட்டா மம்தா தானே வந்தாங்க என்னுடைய புத்தகத்துல. மம்தா வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அது வந்துட்டு நந்திகிராம் சிங்கூர் அந்த பிரச்சனையில வந்துட்டாங்க. ஆனா ஒரே ஒரு தேர்தலுக்கு இன்னொரு தேர்தலுக்கு இடையே 2018லயே 18% இருந்து 40% வந்துட்டாங்க பிஜேபி. ஒரு ஜம்ப் 22% ஓட்டு, 18 சீட்டை பிடிக்கிறாங்க மக்களவையில. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு சேலஞ்ச் பண்றாங்க மம்தாவை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது அவ்வளவு எப்படி செஞ்ச முடியும்? 22% ஜம்ப் எப்படி அவங்களுக்கு வரும்? So it is dangerous. 22 விழுக்காடு. ஆமா, ஒரு தேர்தலுக்கு அடுத்த தேர்தலுக்கு அவங்களோட வளர்ச்சி 22 விழுக்காடு. டெல்லியில ஆளும் அரசா இருக்கிறதுனால அப்படி ஒரு ஜம்ப் நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? இல்ல, EVM தான் மெயினா. EVM is an instrument for of the corporates, of the Brahmins, for them. நம்மளுக்கு வந்து ஒரு உணர்வை தரான். நீ ஓட்டு போட்ட நமக்குன்னு பீப்னு சவுண்ட் வந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா லைட் எரியுது, அதுல உன் சின்னம் தெரியுது, அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதை என்றதில்ல. இது எங்க போயிட்டு பதிவாகுது யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு வாக்குப்பதிவு ஒரு தேர்தலை தான் வந்துட்டு இங்க நடத்தப்படுது. மம்தாவுடைய அடுத்த கட்ட போராட்டம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, போராட்டம் என்ன வடிவத்துல வேணாலும் இருக்கட்டும், இதை மாத்த முடியுமா? பெரிய வன்முறையா இருந்தது. இப்பவே அதானே, முடிஞ்ச உடனே நேரம் போயிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகத்தெல்லாம் உடைக்கிறாங்க. ஸோ எதிர் வன்முறை வருது. அதனாலதான் வந்துட்டு தேர்தல் முடிச்சிட்ட உடனே கூட ஒரு மாசம் வந்துட்டு ஒன்றிய அரசு அந்த வந்துட்டு இந்தியாவுடைய அதாவது செக்யூரிட்டி அவங்கெல்லாம் வந்துட்டு போலீஸ் எல்லாம் அங்கேயே இருப்பாங்க அப்படின்றாங்க அவங்க. அமித்ஷா சொல்றாரு. அப்ப இதனுடைய நோக்கம் என்னன்றது நீங்க பாருங்க. முழுக்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை பிடித்து தக்க வைத்துக் கொள்ளல், அவ்வளவுதான். இதுக்கு எதிராக மக்கள் எப்படி போராடுவாங்க? ஏன் போராடணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அப்போ இந்த நாட்டில் இருக்க கட்சிகள் திங்க் பண்ண வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் இந்த எலக்டோரல் ப்ராசஸ் அப்படின்ற இந்த தேர்தல் நடவடிக்கையை வந்துட்டு எப்படி மாத்துறது, எப்படி EVM ஒழிக்கிறது, எப்படி காகிதத்துல வாக்குப்பதிவை கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது செய்யாத நீங்க இந்த நாட்டை எதையுமே செய்ய முடியாது. இதை நான் ரொம்ப வலிமையாகவும் அழுத்தமாகவும் சொல்லிக்கிறேன். பாப்போம். நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பாஜக எதிர்ப்பு மாநிலமே இந்தியாவில் பாஜக அரசு வந்த மாநிலங்கள்லாம் எடுத்துங்க. கர்நாடகாவில் வந்துச்சு, 2018 வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க இருந்தாங்க. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிச்சு? எதுவுமே கிடையாது. அவங்க அதுக்கான ஆள் கிடையாது. அவங்க ஜனநாயக அரசியலுக்கானவங்க கிடையாது. அவங்க ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க மத கலவரம் பண்ண தெரிஞ்சவங்க, மதவாதிகள். அவங்களுக்கு எப்படி டெவலப்மெண்ட் பண்ண தெரியும்? ஸோ ஒரு தடவை ஒரு மழை பெஞ்சிச்சு, 4 அடி தண்ணீர் பெங்களூர் ஃபுல்லாக நிரம்பிச்சு, எல்லாரும் கடையை மூட்டு போயிட்டான். என்ன பண்றது? அதுக்கப்புறம் பெங்களூரே அதுக்கப்புறம் தான் பெங்களூர் மறுபடியும் வீழ்ச்சிக்கிட்டு கர்நாடகா வீழ்ச்சிக்கிட்டு காங்கிரஸ் மறுபடியும் ஓட்டு போட்டு காங்கிரஸ் 135 இடங்களை ஜெயிச்சிச்சு. புரியுதுங்களா? ஸோ பிஜேபி வந்து முன்னேறிய ஒரு மாநிலம்ன்றது ஒன்று நீங்க சொல்லுங்க பார்ப்போம். குஜராத் தானே சொல்றாங்க அவங்க. அதான் குஜராத் தான் இப்போ பாக்குறோம்ல, இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 இருக்காம குஜராத். அதாவது வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு அங்க போடுறாங்க, இண்டஸ்ட்ரியை போடுறாங்க. அதுக்கு நிறைய இவங்க வந்துட்டு சலுகைகளை கொடுக்குறாங்க. மானியன்ற பேர்ல நிறைய பல்லாயிரக்கணக்கான கோடி கொடுக்குறாங்க. அது வேற. டெவலப்மெண்ட்ன்றது அந்த ஸ்டேட்டுக்கு எங்க இருந்து இருக்குதுன்ற ரெவன்யூ எங்க இருக்குது, அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழறாங்க, அந்த இடத்துல தான் நீங்க பாக்கணும். எவ்வளவு பேருக்கு கல்வி கிடைச்சிருக்குது. இதெல்லாம் இல்லாத டெவலப்மெண்ட்னா என்ன டெவலப்மெண்ட் அது? பார்ப்போம். இப்போ நான் என்னை பற்றினா மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்ட்டு ஷிண்டே போய் தேவேந்திர பட்னாவிஸ், சந்திரபாபு நாயுடு கிட்டத்தட்ட பாஜக நபராக மாறிவிட்டார். அந்த தனித்த ஒரு மாநில கட்சிங்கிற அந்த பிம்பம் அவருக்கு போயிடுச்சு. பிம்பம் இல்லை, அது இருந்தது. இப்போ பாஜகங்கிற பிம்பத்துக்குள்ளே அவர் போயிட்டாரு. பவன் கல்யாணம் அப்படிதான். தெலுங்கானா கட்சி உடஞ்சிருச்சு. அவங்க மகள் புதிய ஒரு கட்சி இது பண்ணிட்டாங்க. வேற அஸ்ஸாமில் இவங்க தான், பாஜக தான். ஒரிசால பட்நாயக்கு தோத்துட்டாரு. தமிழ்நாட்டில் திமுக தோத்துருச்சு. மேற்கு வங்கத்தில் மம்தா தோத்துட்டாங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஆன்டி பிஜேபிய டீலிமிட்டேஷனுக்கு, மறு தொகுதி சீரமைப்பு, பொதுவான பாஜகவினுடைய மதவாதம், இதை எதிர்த்து நின்ன மாநிலங்கள் எல்லாமே இன்னைக்கு இல்ல அப்படி ஒரு ஆட்சி இல்லாத. தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்னெடுத்த ஸ்டாலின் முன்னெடுத்த அந்த தொகுதி மறு வரையறை அந்த திட்டத்துக்கு எதிரான அந்த குரல், அது சம்பந்தப்படாத ஒரு அரசியலால் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தெரியும். இப்ப விஜய் ஓட்டு போட்டவங்களுக்கு தொகுதி மறு வரையறைன்னு என்னன்னு தெரியுமா?
அவங்க தொகுதியில யார் நின்னானே தெரியாம ஓட்டு போட்டுருக்காங்க. அப்புறம் தொகுதி மறுவரையை விஜயும் பிகரையும் தெரிய போட்டாங்க. இல்ல அதான் நான் சொல்ல வரேன். அப்ப என்ன எடுத்து அப்படின்னா, ஒரு ஒருமை போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு மாநிலம் ஒரு தேர்தலுக்கு அப்புறம் அவருடைய அரசியல் வேற அத்து போச்சு பாருங்க. புரியுதுங்களா? இதுல 10% ஓட்டு அவனுக்குன்றாங்க. இந்த EVM மூலம் அவங்களுக்கு வந்து பண்ணது 10% அப்படின்றாங்க. என்னாச்சு? இவன் பிஜேபி இல்லை அப்படின்னா இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. தான் உண்மை. ஒரு தேர்தல் நடந்து முடிச்சு அந்த மாநிலத்தினுடைய உணர்வுள்ள அந்த கட்சி தோற்கடிக்கப்பட்ட பிறகு அந்த மாநிலத்தினுடைய அரசியல் ரீதியான பேர் அறுந்துவிடும். அந்த போச்சு. அதான் பார்ப்போம். அப்ப மக்கள் தொடர்ந்து வீரியமா அரசியல்படுதல், வாசிப்பு, இந்திய அரசியல், மாநில அரசியல் குறித்த ஒரு விழிப்புணர்வு பெறுவதன் மூலமா தான் ஒரு அடுத்த கட்டத்தை நம்ம நகர்த்த முடியும். ஏன்னா மக்கள் பொலிட்டிக்கலா இருந்தா நம்ம ரிசல்ட் எப்படி எதிர்பார்க்கலாம்? அப்பொலிட்டிக்கல் அப்படின்றத விட ஜீவா, இது வந்துட்டு ஒரு இக்னரன்ஸ், ஒரு அலட்சியம். என்ன ஆயிருப்பா? இல்ல, இக்னரன்ஸ் டோட்டலாவே ஒரு டார்க்னஸ். அது அதை பத்தி கவலைப்பட மாட்டான். இப்ப பாருங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான், அப்படியே கும்பலா கூடுறான், 10,000 பேர் கூடுறான், தூக்கி போடுறான். ஒண்ணுமே இல்லாதவன், ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்க தைரியம் இல்லாதவன், ஒரு விடயத்தை பத்தி ஆழமா பேச தெரியாதவன், உணர தெரியாதவன், புரிதல், அறிதல், புரிதல், தெளிதல் எதுவுமே இல்லாதவன். இதைத்தான் நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம், 1.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவனை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பேர் எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. இதுதான் நடக்கும். இப்ப நாளைக்கு இப்ப வந்துருக்குது PM ஸ்ரீ பத்தி வந்துருக்குது, அதை நடைமுறைப்படுத்துன்னு சொல்லியிருக்கான். இவர் என்ன பண்ணுவார்? இவரு எதிர்க்க மாட்டாரா? இவருக்கு கொள்கை எதிரி பாஜக தானே. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் தேசியம் வேற தன் கொள்கையில இருக்குங்கிறாரு. அதெல்லாம் சொல்லுவாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்னங்கிறத பார்க்கணும். உங்களை போன்றவர்களுடைய தொடர்ச்சியான நேர்காணல்கள், உரையாடல்கள், மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள், வரலாற்று பதிவுகள் எல்லாத்தையும் அடுத்த கட்ட தலைமுறைக்கு நகர்த்த வேண்டிய கடமை கட்டாயம் நமக்கு கூடுதல் பொறுப்பாக இருக்கு. மக்களுக்கு இதையெல்லாம் சொல்லணும். இது எப்பேற்பட்ட மண், எப்பேற்பட்ட மக்கள், எப்பேற்பட்ட அரசியலுங்கிறத இளைஞர்களுக்கும் கிட்டத்தட்ட 40-45 ஆனவர்கள் கூட திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அதனால தேவை அதிகமா இருக்கு, உங்களுடைய தேவையெல்லாம். அதனால அதை நம்ம பதிவு செய்யறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்தது பார்ப்போம். நன்றி.